உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 230 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட தேசிய நினைவிடம் மற்றும் அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் என அழைக்கப்படக்கூடிய தேசிய நினைவிடம் மற்றும் அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய பிறந்த தினத்தில் இந்த ஒரு அருங்காட்சியகமானது தற்பொழுது பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அருங்காட்சியகத்தை பொறுத்த அளவில் சுமார் 65 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் 230 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகமானது முன்னாள் பிரதமர்கள் மற்றும் மூத்த தலைவர்களான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் மற்றும் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகியோருடைய 65 உயர சிலையும் இந்த அருங்காட்சியகத்தில் அங்கு நிறுவப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் 3 பேருடைய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான அந்த ஒரு செயல்பாடுகள் மற்றும் திட்டங்களையும் அங்கு எடுத்துரைக்கும் விதத்திலான ஒரு டிஜிட்டல் காட்சியும் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 98,000 சதுர அடிக்கும் அதிகமான நிலப்பரப்பில் இந்த ஒரு மியூசியம் அருங்காட்சியகமும் தாமரை வடிவில் கட்டப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த ஒரு அருங்காட்சியகம் மற்றும் தேசிய நினைவிடத்தை தான் இன்று பிரதமர் தற்பொழுது அங்கு தொடங்கி வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்த்தது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளையும் உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கம் மட்டுமல்லாமல் மத்திய அரசும் செய்து வந்த நிலையில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய உதவிகளோடு இந்த அருங்காட்சியகமானது நிறுவப்பட்டுள்ளதாக மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று அதற்கான அதிகாரப்பூர்வ திறப்பு விழா என்பது தற்பொழுது பிரதமர் மோடி அங்கு நேரடியாக சென்று அங்கு அந்த அருங்காட்சியகம் மற்றும் நினைவு இடத்தை தற்பொழுது திறந்து வைத்துள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.